என்ன விஷயத்துக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது நாங்கள் தேலை பிடுங்கி கோப்பி கண்ணு போட போகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த தலைவர்மான் 3 பேரும் அந்த ஜேசிபியை இடைநிறுத்தி அனுப்பி விட்டுட்டாங்க. அது சம்பந்தமாக தோட்ட அதிகாரி எந்த விதமான ஒரு கருத்தப்பாடுக்கும் எங்கள்கிட்ட கதைக்காம அவர்களுக்கு உடனடியாக வேலை நிப்பாட்டிட்டாங்க. வேலை நிப்பாட்டினது மட்டும் இல்லாமல் உடனடியாக நாணயா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அவருக்கு மேலே என்ட்ரி பண்ணியிருக்காரு. அதாவது எங்கள் தலைவர்மார் வந்து அந்த ஜேசிபியை எந்த விதமான ஒரு சேதமும் படுத்தலை. நீங்கள் இந்த பொதுமக்களோட எங்கள் மக்களோட கதைச்சிட்டு எங்கள் யூனியனோட கதைச்சிட்டு அதுக்கு பிற்பாடு கோப்பி கண்ணு போடுமாறு தான் நாங்கள் அந்த தலைவர்மார் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு உடனடியாக எங்கள் தோட்டாதிகாரி வேலை நிப்பாட்டியிருக்காங்க. இது சம்மந்தமாக நாங்கள் 29ஆம் தேதி தோட்டாதிகாரியை கண்டுக்க தோட்ட காரியாலயத்துக்கு போனோம். அந்த போகும்போது தோட்டாதிகாரி அங்கே இல்லை. அப்போ அங்கே இருந்த சிசி சார்கிட்ட கேட்டோம். அவர் சொன்னார் அவர் எம்டி மீட்டிங்க்கு போயிட்டாருனாக்கல நாங்கள் எல்லோரும் கலைச்சி வந்துட்டோம். அதையும் போயிட்டு என்ட்ரி பண்ணிட்டாரு. நாங்கள் தோட்ட காரியாலயத்தை முற்றுகையிட்டு அவங்களுக்கு இடையூறு பண்ணணும். நாங்கள் எந்த விதமான செயல்பாடுக்கும் அப்படி ஈடுபடலை. ரெண்டாவது என்னன்னா, இந்த தலைவர்மார் 3 பேரும் போயிட்டு எந்த விதமான ஒரு பிரச்சனைக்கும் ஈடுபடாமல் இந்த ஜேசிபியை பொதுமக்களுடைய அனுமதியோட நீங்கள் தேலையை பிடுங்கி கோப்பி கண்ணு போட ஆலோசனை செஞ்சுக்கிட்டு அப்புறம் ஒரு முடிவெடுங்கன்னு சொன்னதுக்கு இவங்க 3 பேத்துக்கும் உடனடியாக வேலை நிப்பாட்டியிருக்காங்க. அப்போ நாளைக்கு